அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக சுபுஹ் தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தொழுகைக்குரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான முறையில் தந்தொருள் புரிவானாக. இந்த நாளில் எஞ்சி இருக்கக்கூடிய தொழுகைகளை முன் சுன்னத் பின் சுன்னத்துகளை பேணி தொழக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நேற்று தொடங்கப்பட்ட வரலாற்று தொடரில் இரண்டாவது நாள் இன்று நாம் பார்க்கக்கூடிய வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறு. இந்த வரலாறும் பொதுநலத்தை பேணக்கூடியதாகவும் யாருக்கும் இடையூறு செய்யாமல் வாழ்வதற்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலாகவும் இந்த வரலாறு என்பது அமைகிறது. யாருடைய வரலாறு என்றால் இமாம் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களை பற்றி வரலாற்றில் ஆய்வு செய்து பார்க்கும்போது இவர்கள் ஹிஜ்ரி 188 வருடத்தில் பிறந்தவர்களாகவும் ஹிஜ்ரி 261 வருடத்தில் மரணித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதாவது சஹாபிகளுடைய காலத்திற்கு அடுத்த தலைமுறை தாபி என்று சொல்லக்கூடிய தலைமுறையை சார்ந்தவர்களாக இமாம் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் பேணுதலான பல்வேறு விதமான சம்பவங்கள் இடம்பெறுகிறது. அதிலே ரொம்ப பிரபலியமான பலராலும் அறியப்பட்ட ஒரு சம்பவம் என்னவென்றால், இமாம் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வனாந்தர பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய ஆடைகளை துவைத்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய ஆடைகளை துவைத்து முடித்ததோடு தங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், துவைத்த ஆடையை நாம் எங்காவது ஒரு இடத்தில் காய போட வேண்டும். இதை காய வைத்தால்தான் நாம் நம்மளுடைய பயணத்தை தொடர முடியும் என்கின்றார்கள். எங்கே காய போடுவது என்று யோசிக்கும்போது கூட வந்த நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இதோ பக்கத்தில் திராட்சை மர தோட்டம் இருக்குது, திராட்சை கொடியினுடைய தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை கொடியினுடைய தோட்டத்தை பாதுகாப்பதற்காக அந்த திராட்சை கொடியினுடைய உரிமையாளர்கள் ஒரு செவரை கட்டியிருக்கிறாங்க. அந்த செவத்தில் ஆணி அடித்து நாம் காய போடுவோம், துணியை ஆணி அடித்து கொடி கட்டி காய போடுவோம். அப்போது இமாம் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு சொன்னாங்க, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம அதை செய்ய முடியாது, எனவே அது வேண்டாம், அப்படி செவத்தில் ஆணி அடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். நம்மளாக இருந்து என்ன பண்ணுவோம், போகிற வழி தானே, ஆள் இல்லைல்ல, இஷ்டத்துக்கு அடிங்க, காய போடுங்க, உள்ளே போய் திராட்சை பழத்தை கூட எடுத்து சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு நாம் பாட்டுக்கு என்ன செஞ்சுருவோம். ஆனால் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு சொல்லிட்டாங்க, இல்லை, அனுமதி வாங்காமல் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்போ கூட வந்து நண்பர்கள் ரெண்டாவதாக சொன்னாங்க, இந்த மரத்தினுடைய கிளைகளில் நம்ம காய போடுவோம். அப்போ அதுக்கும் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு சொன்னாங்க, இந்த துணியெல்லாம் ரொம்ப கனமானதாக இருக்கிறது, அது மாத்திரமல்லாமல் ஈரப்பதம் உள்ளதாக இருக்கிறது. கனமான துணி, ரொம்ப வெயிட்டான துணி தண்ணியில் நினச்சா ரொம்ப வெயிட்டானதாக மாறிடும். இப்படி நம்ம கிளையில் போடுறதுனால இந்த மரத்தினுடைய கிளைகள் உடைந்து விடும். சுப்ஹானல்லாஹ், ஒரு மரத்தை கூட தேவையில்லாமல் துன்புறுத்தி விடக்கூடாது என்று நினைத்தார்கள். அதனால் அதில் போட வேண்டாம். அடுத்து அவங்க நண்பர்கள் சொன்னார்கள், அப்படின்னு சொன்னால் இதோ இருக்கிறத இந்த புல்வெளி பூமி வெறுமனே தரையில் போட்டு காய வைப்போம். அப்போ அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு சொன்னாங்க, இல்லை, அப்படி பூமியிலையும் போட்டு காய போட வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் தங்களுடைய உணவை தேடி அந்த புல்லுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும். நாம் இப்படி துணியை போடுறதுனால அந்த பூச்சிகளுக்கும் புழுக்கும் தொந்தரவாக மாறிடும், அதுலேயும் காய போட வேண்டாம். கடைசியில் எப்படி காய போட்டாங்க தெரியுமா, துணியை, துவைத்த துணியை தன்னுடைய மேனியிலே போட்டு வெயிலில் காமித்து அப்படியே காய வைத்து தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள். அப்போது அனுமதி, யாருடைய அனுமதி இல்லாமல் யாருடைய பொருளையும் எடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் உயிரற்ற ஒரு மரத்தை கூட தொந்தரவு செய்யக்கூடாது. நம்மளுடைய சுயநலத்திற்காக சின்ன சின்ன பூச்சி புழுக்களை கூட நாம் பாதிப்பு ஏற்படுத்திவிடக்கூடாது என்று பேணுதலாக வாழ்ந்தார்கள் அன்றைய காலத்து மக்கள். இன்று நமது சொந்த பந்தங்களை கூட நமது சுயநலத்திற்காக நாம்
பேசக்கூடாத பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு செய்யக்கூடாத துன்பங்களை துயரர்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுநடத்தோடு வாழ்ந்து இறைவனின் மன்னிப்பையும் அன்பையும் பெற்றுக்கொள்வோம். நாளை ஒரு தொடரில் இந்த பயானை தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.